ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அண்ணன் தான் வண்டி ஓட்டுறான். இது எங்கள் அண்ணன் பையன் பிரணீத்து, இது எங்கள் அண்ணி, இது எங்கள் அம்மா. அவங்க மொத்தம் யார் முடிஞ்சும் தெரியாது, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டோம். வெறே இருட்டாக இருக்குது. இப்போ தான் ஏதோ காட்டு வை பாதையில் அண்ணன் கூப்பிட்டுட்டு போகிறான். கரடி புலிலாம் வரும், காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கரடி தெரியுதா? ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்கிறது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ இதோ இன்னும் சிறிது நேரங்களில் நம்ம பைபாஸை தொட போகிறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணன் அப்படியே கொஞ்சம் இப்போ தான் 40 போயிட்டுருக்கான். இவ்வளோ நேரம் 150 போயிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபண்ணுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். எதுவும் சீரியஸாக எடுத்து கேஸ் கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் பார்த்துவோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு சக்திலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு கார் கிராஷ் ஆகுது. காரா பைக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு கண்ணுக்கு தெரில. ஓ போலீஸ்கார் சாரி போலீஸ் பைக் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே ஒரு ஸ்கூட்டி போச்சு, பார்த்தீங்களா? நானே பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. ரெண்டுமே போலீஸ் தானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஏதோ காரா லாரியா ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பைக்கு நினச்சி நடுவில் போகலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது லாரியாக இருக்குது. அதனால ஓரமாக ஒதுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கூட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் பையன் இப்போ தான் டென்ஷன் ஆகி படுத்து தூங்க போகிறான். பின்னாடி அந்த கண்ணாடி தெரியும், அங்க பாரு. அதுல இருந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கண்ணு கேட்ட தூரம் இன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேது. எதுவுமே வீடு கீடும் தெரிய மாட்டேது. ஏதோ நீ வேற அடிக்கடி குறுக்கால வரான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறான். அப்பப்போ தலையை குறுக்கால கொண்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தூக்கம் வருதுன்னா ஆயா கூட போய் ஆயா மடியில படுத்து தூங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஊர் போர்டு வருது போய் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்க, இப்போதான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதான் நம்ம ஊர் கோயில். நம்ம ஊர் கோயிலில் அது யார் ஊர் கோயில்னே தெரியல. இது என்ன ஊர்னே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. குள்ளநெறி திருடக்கூடாது சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு அது தெரியாது யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்க, இங்கே ஏதோ பைக் வருது ஃப்ரெண்ட்ஸ். பைக் சொல்லுத்தல 100 ரூபா காசு வாங்க, நான் பெட்ரோல் போட்டேனா போட்டு வந்தல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூட்டி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூட்டியில் யாரும் போகல ஃப்ரெண்ட்ஸ், அவன் டேரத்தில் இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஒரு பைபாஸ் கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷம் வீடியோ போயிருக்குது. இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணாலும் வியூஸ் போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடியோ ஆஃப் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதில்ல இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லைன்னு சாமி பாட்டு போட சொல்லிடுச்சு. அதனால் எங்கள் அண்ணன் சாமி பாட்டு கேட்டே ஓட்டிகிட்டு வரான். ஒரு வைப்பாக சாங்க போடலான்னு தான் பார்த்தான். கடைசியில் எங்கள் அம்மா சாமி பாட்டு போட சொன்னது, எங்கள் அண்ணன் சாமி பாட்டு போட்டான். அதெல்லாம் இப்போ திருப்பி ஏதோ பாட்டு மாற்ற போகிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாட்டு வைக்க போகிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முருகர் ஃபோட்டோ வச்சு முருகர் சாங் வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முருகர் சாங்கில் என்ன சாங் வைக்கிறான்னு பார்க்கலாம். 3, 2, 1, 0 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு. ஆனால் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்க, நம்ம பைபாஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பைபாஸ் கொஞ்சம் தொட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம ஒரு வழி பாதையிலேருந்து இப்போ 2 வழி பாதையில் வந்துட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய வழி பாதையில் போகலான் இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் பையன் வேறு சாமின்றான். கூடி சீக்கிரம் சாமி வந்துன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சாமி வந்துருண்டா ஐயா இங்காரே முருகை. ஐயோ சாமி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு. இன்னும் ஓடுங்க எல்லாம். 5 நிமிஷம் போதில்
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் பையனுக்கு சாமி வந்துருச்சு. இங்கே மாதிரி வைப்பில் இருக்கோம். இப்போ பாருங்க அடிக்கிற அட்டியில் ஒன்று இட்டி மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அட்டை கிட்ட அடுத்து என் அண்ணனுக்கு சாமி வந்து அவனை ஒரு 2 அட்டி அடிப்பான். என் அண்ணன் பையனா அப்புறம் அவன் உட்காந்து அழுவா. நான் வேடிக்கை வச்சு சரி பேச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க காரு வேணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த வேலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் போர் இருக்குதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வாய் வேற ரொம்ப வளருது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ முடிக்கிறேன், போயிட்டு வாங்க.